நீங்க நிறைய வீடுகள்ல பார்த்திருக்கலாம். பழைய வீடா இருக்கும் பொழுது சீலிங் பேந்து விழும். அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய கம்பிகள் வந்து துருப்பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி. இப்ப அந்த மாதிரி துருப்பிடிக்குது அப்படின்னா அந்த கம்பியோடைய ஸ்ட்ரென்த்தே வந்து போயிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பேந்து விழுந்துரும். அப்போ பில்டிங்குடைய லைஃப் டைம் அப்படின்றது அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதை ஆல்டர் பண்றதுக்கு சில சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது பண்ணலாம். இருந்தாலுமே அதனுடைய லைஃப் டைமை ரொம்பலாம் அதிகப்படுத்த முடியாது. மறுபடி அந்த பில்டிங்கை இடிச்சிட்டு புதுசா கட்ட வேண்டிய அவசியம் தான் வரும். இப்ப இந்த மாதிரி நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் டிஎம்டி பார் அப்படின்றது துருப்பிடிக்கிறது தான். அதுவே அந்த டிஎம்டி ராடே துருப்பிடிக்காத ராடா இருந்தது அப்படின்னா பில்டிங்குடைய லைஃப் டைம் எவ்வளவு கூட இருக்கும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இப்ப அந்த டிஎம்டி பார் வந்து துருப்பிடிக்காத டிஎம்டி அப்படின்றது வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா அந்த டிஎம்டி பார்ன்றது துருவ தள்ளி போடக்கூடிய டிஎம்டி பாரா வந்திருக்கு. அதாவது சிஆர்எஸ் அப்படின்றத பேர்ல சொல்லுவாங்க, கொரோஷன் ரெசிஸ்டன்ட் ஸ்டீல். இது வந்து பாத்தீங்கன்னா ஏஆர்எஸ் அப்படின்ற பிராண்ட்ல சிஆர்எஸ் 550D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா கொரோஷன் ரெசிஸ்டன்ட் ஸ்டீல் அப்படின்றது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துருப்பிடிக்கிறத தள்ளி போடும். உதாரணத்துக்கு நார்மலா டிஎம்டி பார் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 50 வருஷம் லைஃப் டைம் இருக்கு அப்படின்னா இதுல உங்களுக்கு மினிமமா ஒரு 30% எக்ஸ்டெண்ட் ஆகி லைஃப் டைம் கிடைக்குது அப்படின்னா கூட 65 வருஷங்கள் வந்து ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். இத பத்தின ஃபுல் டீடைல் வீடியோ நம்ம மனோஜ்ட்ட யூடியூப் சேனல்ல இருக்கு.